அனைவருக்கும் வணக்கம். நான் கல்வியியல் கல்லூரி உளவியல் மற்றும் பொருளியல் பேராசிரியை புவனேஸ்வரி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் அசரீரி. தலைப்பு அதே தான், ஒர்க்கிங் உமன்ஸ் அட்ராசிட்டி. அசரீரி அப்படிங்கிற சின்ன ஒரு கண்டென்ட்டை நம்ம எடுத்திருக்கோம். இப்போ அது அசரீரினா என்ன, ஏன் இந்த டாப்பிக்கை நம்ம வச்சுருக்கோம், குறைகள் என்னென்ன அந்த 40% டீச்சர்ஸ் மத்தியில் அதற்கான சொல்யூஷன், தீர்வுகள், வழிகாட்டல்கள் பார்ப்போம். அசரீரி இப்போ நம்ம எது ஒரு அந்த காலத்துலலாம் சொல்லுவாங்க, சாயரட்சை நேரத்தில், அதாவது அந்தி பொழுதில், சாயந்திர பொழுதில் பேசுகிற பேச்சு நம்ம நல்ல பேச்சாக பேசணும், பாசிட்டிவாக பேசணும். ஆபசகனம் பேச்சு, இந்த மாதிரி அவரோகணம் பேச்செல்லாம் பேசக்கூடாது. ஏன்னா ஒரு பறவை இருக்குது, அதை அப்படியே அகட்டும் சொல்லும், அதனால் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? அதை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம பார்த்துருப்போம், நம்மளே சின்ன பிள்ளையாக இருக்கப்போ அனுபவிச்சிருப்போம். அப்போ நம்ம எது சொன்னாலும், ஒரு பறவை இங்கே சாயந்தர நேரத்தில் மாலை பொழுதில் அந்த பறவை வந்து போயிட்டே இருக்குமா. அப்போ வீட்லேயும் என்னென்ன பேசுகிறோம்ல, நல்லது பேசினாலும் சரி, கெட்டது பேசினாலும் சரி, அப்படியே ஆகட்டும், ததாஸ்து ததாஸ்துன்னு சொல்லிக்கிட்டே போகுமா. ததாஸ்துனா அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அர்த்தம். அப்போ தான், அதனால தான் நம்ம வீட்டில் நல்லது பேசணும் அப்படின்னு சொல்லி நம்ம வளர்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். இந்த 40% டீச்சர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க இதில் பார்த்திங்கன்னா மத்தியில் இந்த காலை நேரத்தில் அவங்களுக்கு மாமியாரும் இருக்க மாட்டாங்க, அம்மாவும் இருக்க மாட்டாங்க, தவறி இருப்பாங்க. உதவியாளர் இருந்திருக்காது, இருக்கிற உதவியாளரையும் அவங்க வச்சிக்க மாட்டாங்க ஒழுங்காக. குழந்தைகள் இருப்பாங்க, ஆனால் அவங்கள வேலை செஞ்சு பழக்கி இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் அவசரமாக போய் விழுந்து எந்திரிச்ச காயங்கள், ஏகப்பட்ட வியாதிகள், மன அழுத்தங்கள், அதனால் வந்த மன அழுத்தங்கள், ஸ்கூலில் வேலை, வீட்டில் வேலை, தொடர் வேலைகள், வேலையை நம்ம இழுன்னு இழுத்துக்கிறோம். இந்த மாதிரி பல்வேறு காரணங்களால் அவங்க வந்து ஸ்ட்ரெஸ் ஆகி மன உளைச்சலுக்கு, மன அழுத்தத்திற்கு ஆளாகி மன நோயாளியாகவே நான் பார்க்குறேன் அவங்களெல்லாம். ஏன்னா நானும் ஒரு உளவியல் பேராசிரியர் தானே, அதனால் அவங்க மன அழுத்தத்தில் இருக்காங்க, மைண்டு டிப்ரெஷனில் இருக்காங்க, மன நோயாளியாகவே இருக்கிறத நான் கண்கூடாக பார்க்குறேன். அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க. கம்ப்ளீட் ரெஸ்ட்டு, நல்ல தூக்கம், நல்ல சாப்பாடு, இதெல்லாம் நல்ல ஒரு சுற்றுலா, இது மாதிரி கொஞ்சம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சஜஷன் சொல்லியிருக்கேன். ஆனால் அவங்களுக்கு அதுக்கெல்லாம் நேரமே இல்லை. இந்த வேலை காலையில் செஞ்சு ஆகணும், உதவிக்கு யாரும் இல்லை, வியாதிகள் வேறு, ஸ்கூலுக்கு டைமுக்கு போகணும், அப்படிங்கிற பல்வேறு இந்த ப்ரெஷர்னால் அவங்கள என்ன பண்ணுறாங்கன்னா, சில பேர் வீக்காக இருக்கிறதுனால காலையில் காட்டியும் அவரோக வார்த்தைகளை பேசுகிறத என் காதாலே கேட்டிருக்கேன். அபசகனம் பேச்சுங்கிறது அதை பேசுகிறாங்க. அப்புறம் காலையில் காட்டியும் இந்த டாபிக் பேரே ஓலம் ஒப்பாரி அப்படின்னு தான் வைக்கணும்னு நினச்சேன். இருந்தாலும் இது நம்ம இந்த திருத்துறதுல கூட இந்த மாதிரி அவரோகர பேச்சு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால அசரீரின்னு வச்சேன். எப்போ பார்த்தாலும் ஓலம் ஒப்பாரி வீட்டில் வைக்கிறாங்க, அதாவது அழுகிறாங்க. அப்புறம் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, கோபம் கொடுமை இல்லை தலையில், நெஞ்சில், வயிற்றில் அடிச்சுக்கிறது, தலையில் அடிச்சுக்கிறதுலாம் அபசகனங்க. உடனே மரணம் நிகழும். தலையிலலாம் அடிச்சுக்கிட்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. கோபமாக பேசுகிறீங்க,
சில்லு சில்லுன்னு உழுவுறீங்க. எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவாக இருக்கிற மாதிரி வீட்டை பார்த்துக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் சண்டை, எப்போ பார்த்தாலும் கோபம், எப்போ பார்த்தாலும் அழுகை, எப்போ பார்த்தாலும் வேலை சொல்கிறது, அதை வந்து செய்கிற மாதிரி மனப்பக்குவத்தில் குழந்தைகளை தயார்படுத்துறது. அதனால் உங்களை கண்டாலே அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் எது சொன்னாலுமே எரிச்சல் அடைகிற மாதிரி ஒரு வீடே ஒரு சண்டை சச்சரவான ஒரு சூழலுக்கு தள்ளப்படுது. கோவில் நீங்கள் வந்து விளக்கு ஏற்றுறது கிடையாது. பித்ருக்களோட அந்த பித்ருக்களுக்கான இதுவும் செயல்பாடுகள் செய்கிறதில்ல. குலதெய்வத்தை பூஜிக்கிறதில்ல. கோவிலுக்கே போகிறதில்ல. ஆவேச பேச்சு எதுக்கெடுத்தாலும். அப்புறம் சாபத்தை விட்டு தள்ளிக்கிட்டே இருக்கிறீங்க. சாபம் விடுறீங்க. யாருக்குங்க விடுறீங்க? உங்கள் குடும்பத்துக்கே நீங்களே விடுறீங்களா? அப்புறம் விரலை ஆட்டி இப்படியெல்லாம் பேசுகிறது, அப்புறம் விரலை சொடுக்கி பேசுகிறது, அப்புறம் நான் நான் இல்லைன்னா என்னை இழந்துட்டு நீங்கள் பாருங்கள் தவிப்பீங்க அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் நான் செத்து போனால் பாருங்கள் நீங்கள் எல்லாம் எப்படி பாரு அப்படியெல்லாம் சொல்கிறீங்களேங்க. ஏங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு நீங்கள் முக்கியம் இல்லையா? அப்போ நீங்கள் இல்லைன்னா உங்கள் பிள்ளைங்க எவ்வளோ தவிக்கும் இல்லையா? அந்த உணர்வும் இல்லாமல் நீங்கள் எப்படிங்க பேசுகிறீங்க? எப்படியெல்லாம் பேசுகிறீங்க? அப்புறம் நான் அந்த மாதிரி டீச்சர்ஸ்கிட்டே சொன்னேன். டீச்சர்ஸ் எவ்வளோ பெரியவங்களாம் நம்ம நாட்டில் செத்து போயிருக்காங்க. யாரும் விழுந்து செத்து போயிடல. அதனால் எல்லாம் 3 நாளில் அப்புறம் அவங்கவுங்க மறந்துட்டு அவங்கவுங்க வேலையை தேர்த்தி விட்ருவாங்க. உற்றார் உறவினர்கள்லாம் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. யாரும் கூட விழுந்து வரதில்லை. அதனால் உங்களுக்கான பிறவி இது எடுத்திருக்கீங்க, வாழ்ந்துக்கிட்டு போயிட்டே இருங்க அப்படின்னு நான் நிறையா டீச்சர்கிட்ட நேர்லேயே சொல்லியிருக்கேங்க. நான் இந்த டயலாக்கெல்லாம் இப்போதைக்கு செல்லுபடியாகாது. அப்படி சொன்னால் ஐயோ அப்படியாம்மா அப்படின்னு வந்து செய்ய போகிறாங்களா? உங்கள் எனர்ஜி தான் வேஸ்ட்டு. அதனால் அதெல்லாம் பார்த்து நடந்துக்கங்க. அப்புறம் ஒரு டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். கிளம்புற நேரத்தில் அந்த சொல்லக்கூடாத அந்த பேச்செல்லாம் ஏலவு அப்படிங்கிற பேச்சை சொல்கிறாங்கங்க. ஏன்னா அவங்க குடும்பத்தில் அவங்களுக்கெல்லாம் பிடிக்காதான். அதனால் அந்த கோபத்தை அந்த எக்ஸ்ட்ரீம் கோபத்தில் இருக்கப்ப அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்கங்க. இப்படி இந்த மாதிரி ஏ அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாங்கங்க. அந்த மாதிரி அவங்கெல்லாம் பார்த்துருக்கேன். அவங்க அம்மா மாமியாரெல்லாம் நல்லா இருந்தாங்கங்க. எப்படி போனாங்கன்னு இன்னும் எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. அவ்வளோ கொரோனாவில் ஒருத்தங்க அலட்சியமாக, ஒருத்தங்க காட்டாமே வியாதி என்னன்னு பார்க்காம இப்படியெல்லாம் போயிட்டாங்க. அடுத்தது அவங்க ஹஸ்பண்டுக்கெல்லாம் முடியாமலாம் இருக்குங்க. இன்னும் அவங்க அந்த பேச்சை நிறுத்தலை. அதாவது பேசுகிறோமே இதுக்கு என்ன விளைவுகள் அப்படிங்கிறத தெரியாமையே அவங்கெல்லாம் பேசுகிறாங்க. இந்த மாதிரிலாம் பேசலாமா? அப்புறம் பாடை அப்படிங்கிறதெல்லாம் பேசுகிறாங்கங்க காலையில் கிளம்புற நேரத்தில். ஏன்னா அவங்களுக்கு மென்டல் டிப்ரெஷனில் யாரும் உதவி செய்யலையே அப்படிங்கிறதுனால அந்த கோபத்தை இப்படியெல்லாம் சொல்லி அவங்க கோபத்தை தணிச்சுக்கிறதுக்காக அப்படியெல்லாம் பயங்கரமாக பேசுகிறாங்க. இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறா வீட்டுக்கு ஆகுமாங்க? பேசுகிற பேச்சு நல்லபடியாக இருந்ததுனாங்க ஒரு வீடுங்கிறது எப்படி அது வந்து எப்படி வாழையடி வாழையாக ஒரு வம்சம் தளித்து அழகாக வரணும்லங்க. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா சில வீடை பார்த்தீங்கன்னா அழகான கணவன் மனைவி, அழகான குழந்தைகள், நல்ல படிப்பு, நல்ல வேலை, கை நிறைய சம்பளம், காரு பங்களான்னு வசதிக்கு எந்த குறைச்சலும் இல்லைங்க. அப்படி இருக்க வீடு எப்படி இருக்கணும்? ஒரு மகிழ்ச்சியாக தானே இருக்கணும். ஆனால் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த இலை உழுந்த வீடு மாதிரியே தாங்க அந்த வீடெல்லாம் இருக்குது. அந்த உண்மையிலே விழுந்த வீடெல்லாம் அப்படி இல்லைங்க, நல்லா இருக்குதுங்க. அப்புறம் அவங்களே தேத்திக்கிட்டு போயிடுறாங்க. அழுதாப்பில் வர போகிறாங்களான்னு மனசில் ஒரு இது நம்ம வீட்டில் திரும்ப பறப்பாங்க இப்படியெல்லாம் நினச்சிட்டு அவங்களாம் ஆற்றிக்கிட்டு போயிடுறாங்க. ஆனால் இதுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீடு கூட அப்படி இருக்காதுங்க. இதுங்க பண்ணுற அக்கம் பக்கம்லாம் ஐயோ ஏதாச்சோன்னு உழுந்தடிச்சு வர மாதிரி அந்த மாதிரி நடந்துக்கிறாங்கங்க. காலையில் டைமில் ஒரு வீட்டுக்குள்ளே தலைவிங்கிறவ ஒரு துர்தேவதை மாதிரி நடந்துக்கலாமா? மகாலட்சுமியோட அம்சம் இல்லையா? அது மாதிரியெல்லாம் நடக்கிறது நல்லதாங்க. இப்படியெல்லாம் நடந்தால் எப்படிங்க ஒரு குடும்பம் நல்லா இருக்கும்? பார்த்தா எல்லாருமே நல்லா இருக்காங்க. ஆனால் இவங்க பேசுகிற அந்த பேச்சோட அந்த சூழல்லாம் அந்த வீட்டில் இருக்கிறதுனால
நல்லா இருக்கவங்களுக்கு கூட எப்படியோ முடியாமல் போயிடுதுங்க. இதெல்லாம் வந்து என்னென்னா பேச்சோட இது. நல்லது பேசுனா தானங்க நல்லது நடக்கும். இப்போ நம்ம அவங்களுக்கு தீர்வை பார்ப்போம். விளக்கேற்றணும், சாமி கும்பிடணும், கோவிலுக்கு போகணும், குலதெய்வத்தை வழிபடணும், வீட்டில் சந்தோஷமாக இருக்கணும், ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக கடத்தணும். நம்ம ஒரு பிறவி தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். நம்மளோட தேதி என்னைக்கு முடியும் நம்மளுக்கு தெரியாது. இன்றைக்கி இருப்பார், நாளைக்கு இல்லை. அதனால் இந்த கிளம்புற நேரத்தில் உள்ள கோபத்துக்காக வார்த்தையெல்லாம் கொட்டக்கூடாது. ஏன்னா அது நம்ம குடும்பத்தையே வீட்டை தான் பாதிக்கும். அதை உணர்ந்து தயவுசெய்து நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் இதெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு ஒரு சந்தோஷமாக இருக்க பழகிக்கங்க. இதுக்கெல்லாம் காரணம் உதவிக்கு ஆள் இல்லாதது தான். தயவு செய்து ஏதாச்சும் தேடி பிடிச்சி ஒரு உதவியாளர் அவங்களுக்கு வச்சுக்கோங்க. கொஞ்சம் அவங்களோடையே ஒத்துப்போங்க. அந்த வேலை நல்லா செய்யலை, இப்படியெல்லாம் குறையெல்லாம் சொன்னீங்கன்னா வேலைக்கு ஆளே கிடைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு பக்குவமாக எடுத்து சொல்லி அனுசரித்து ஒரு வேலைக்காரங்களை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக வாழ பாருங்கள். நெகட்டிவ் பேசக்கூடாது. நல்லது பேசினா தான் நல்லது நடக்கும். அதனால் பொழுது போயெல்லாம் நல்லது பேசுங்க. வீடான வீட்டில் அழுகவே கூடாது. கண்டிப்பாக நீங்கள்லாம் மனசு திருந்தி நல்லபடியாக இருப்பீங்கன்னு நாங்கள் வேண்டிக்கிறோம். இறைவனை பிரார்த்திக்கிறோம். தயவுசெய்து இதுக்கெல்லாம் காரணமே ஒரு வேலையால் இல்லை. அதை தயவுசெய்து நீங்கள் நியமிச்சுக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.